ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கோவமாக இதையோ போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. செஃப் எல்லாம் இன்னைக்கு என்ன பெருசாக ஆள் அரசரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல இந்த மத்தால் அடிக்கிறவங்கள. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்னு தெரியலையே, வா போய் பார்க்கலான்ட்டு எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷன்னு நினச்சிட்டு போகிறாங்க. சும்மா ட்ரம் சவுண்டு தடுகுடுன்னு இருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் உட்காந்து உரிச்சுட்டு இருக்கான்ட்டு. அவள் பார்த்த உடனே குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்ல எல்லாத்துக்கும் நடுங்கிடுச்சு. ஏன்னா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது. நேற்று நைட்டுலேருந்து தூங்கலை, என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்கன்னு சிட்டு அப்படியே பயந்துட்டே சொல்ல இன்னும் சொல்லிட்டு இருக்க. நீட்டு இவங்களுக்கெல்லாம் நடுங்கிடுச்சு. இங்கே இருந்தால் பிரச்சனைன்ட்டு காய்கறி வாங்குறேன்ட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. ஐயோ காய்கறி தீர்ந்துருச்சா, நானும் கூட வரேன்ட்டு எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அட என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்களேன், எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்ட்டு சிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் தானே இருக்கேன் சொல்லுங்கன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போவும் அந்த கிஸ் அடிச்சிருப்பாங்களே, அதே வெறியில நினச்சிட்டு என்ன தைரியம் இருந்தால் என்ன கிஸ் அடிச்சுட்டா, நான் விடவே மாட்டேன். அது ஒன்றும் இல்லை, இந்த மீன் இருக்குல்ல இது கருவாடாக மாற்றணும், அதுதான் என்னோட டாஸ்க், மாற்றியே தீருவேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா செத்த மீனையே சாவடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சமாச்சு நிறுத்துங்க, இது உங்களுக்கே நல்லதில்லைன்ட்டு இருக்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் சரி நான் இதை பொடி பண்ணாமல் விட மாட்டேன். நம்ம ஹீரோயின் இருக்கிற எல்லா கோபத்தையும் தாட்டிட்டு இந்தா நீ போய் இதை நல்லா அரைச்சிட்டு வா, மறுபடியும் நான் உரிக்க போகிறேன்ட்டு இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் அப்படின்ட்டு அவள் பதிந்துட்டு இருக்க. உன்னை நான் பிச்சு எடுக்க போகிறேன் பாரு நீ அப்படின்ட்டு அரை பைத்தியமா இல்லை முழு பைத்தியமாவே நம்ம ஹீரோயினாயே கதறிக்கிட்டு இருக்கா. அரசர் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானதில் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. வழியில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேங் ஓவர் சூப் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கா. போகும்போதே மறைச்சிட்டே ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு தான் இருக்கா. என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அரசர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நேற்று நைட்டு ஞாபகம் இருந்ததெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாள், இவர் தண்ணி போட்டுறத பார்த்துருப்பான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. தோ நேற்று ரொம்ப குடிச்சிட்டிங்க போல, ரொம்ப வெட்டியாக இருந்து அதனால தான் உங்களுக்கு சூப்பு செஞ்சு எடுத்து கொடுத்துருக்கேன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இவ சிக்கன் சூப்பு கொண்டு வந்திருக்கா. அந்த எல்லாத்தையும் போட்டு நறுக்கி அந்த மீனையை கடை பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதோட உழைப்பெல்லாம் சொல்லுவா பாருங்க, அப்படியே கொத்தா பிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கன்ட்டு கொடூரமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வழக்கம் போல சூப்பு ஆசம் தான், சாப்பிடுங்க அப்படின்ட்டு அரசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா ஆசையாக எடுத்து சாப்பிட்றாங்க. பட் அதில் சிக்கன் மீனிட்டு எல்லா ஒரு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கு. அவரே ஆச்சரியப்பட்டு போறாரு. பக்கவா இருக்கே அப்படின்ட்டு இருக்க. என்ன திமுறவனுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமா இதுல இன்னும் சூப்பு சிக்கனுங்கிற மீனுங்கிற ஒன்னத்தையும் காணுன்ட்டு இருக்க. எல்லாத்தையும் நான் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் அரசரே, அப்படியே நல்லா பொடியா கலத்து விட்டுருக்கேன் அப்படின்ட்டு இவ ஏதோ கொலவெறியில சொல்லிக்கிட்டு இருக்கா. அரசரே எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின்ட்ட மட்டும் இருக்க சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க, நேற்று எதுனா நடந்துச்சு என்ன நைட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நிஜமாவே சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வர மாதிரி வந்துகிட்டு இருக்கா. இப்படி போய் சொல்லாதீங்கன்னு இருக்க. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், நிஜமாலுமே தான் நான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால் மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அப்படியா இதெல்லாமா மறப்பாங்க, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, எப்படிலாம் இதெல்லாம் மறக்க முடியும்ன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. நிஜமாலுமே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்ட்டு இருக்க. அரசருக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் குடுக்குன்னு ஓடுறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசர் கை பிடிச்சிட்டு எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இங்கே ஒன்றே ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன், நீங்கள் என்னோட ஸ்டைலே இல்லை, என்னோட ஸ்டைலே வேற அப்படின்ட்டு இருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் உங்களை மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே அரசர் பார்த்தீங்கன்னா நான் உன்னை பொண்ணா கூட நினைக்கல, அதனால தான் உன்னை குக்கிங்கில் போட்டேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒன்றும் உன் பின்னாடி எல்லாம் சுற்றிட்டு இல்லை, நான் அவர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லது அப்படின்னா 2 பேத்துக்கு நல்லது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளம்புற வழியை பார்க்குறேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா மூஞ்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு டைம் குடிக்கும் போது பார்த்து குடிங்க ஜாக்கிரதை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அரசரையே மிரட்டிட்டு இருக்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அரசரே கடகடன்ட்டு அனுப்பிச்சுடுறது வெளியே பார்க்குறாரு. அப்போ நான் கிளம்புறதா 2 பேத்துக்கு நல்லதுன்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சிட்டு போகிறா. பாவம் நம்ம புள்ள நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. அடுத்து சீஃப் நினச்சிருக்காருல, அவர் தான் கூட இருப்பாரு. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி நேற்று எனக்கும் ஹீரோயினுக்கு எதனா ஆச்சா என்ன சீஃப் குக்குக்கும், ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அதாவது அரசே நான் எப்படி சொல்றது அப்படின்ட்டு நீங்கள் உங்க உதட்ட அவங்க மேலே வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாங்க. அரசருக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நானா இந்த காரியத்தை பண்ணேன்ட்டு. ஏன்னா அவருக்கு சுத்தமாக ஞாபகம் இருந்திருக்காதுல. அப்புறம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. இவரை பிடிச்சி இழுத்துடுது, இவர் கிஸ் பண்ணது எல்லாமே. அச்சோ இந்த காரியத்தை வேற பண்ணி தொலைச்சிட்டனே, இப்போ நான் எப்படி அவங்க மூஞ்சில முழிப்பேன், அதனால தான் அப்படி பேசிட்டு போயிருக்காளா என்னன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் தான் அரசராச்சு, அதான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவெட்டா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் எப்பேற்பட்ட கொடூரனா இருப்பான், நேற்று நடந்ததையே மறந்துட்டான், பொண்ணுங்க கிட்ட அதிகமாக சவகாசம் இருக்கிறவனு எல்லாரும் சொல்றது கரெக்டு தான் போலன்ட்டு கழுவி ஊத்திட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தீங்கன்னா காங்கில் இருக்கான்ல அவன் வந்திருக்கான். என்ன இது இந்த பக்கம் அப்படின்ட்டு அவன் அரசரை பார்த்துட்டு வரீங்க போலன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் முடிய விரிக்கும் போது நம்ம ஹீரோயின்கே ஞாபகம் வருது, ஓஹோ அப்படின்ட்டு. ஏன்னா இவன் அதே சமயம் முடிய விரிச்சு தான் நம்ம ஹீரோயினை நல்லா மாட்டி விட்டுருப்பான்ல. நீ அவன்ல இப்போ என்ன புதுசாக மாட்டி விடலான்னு வந்திருக்கியா, என்ன பிளான் போட்டுட்டு. நான் இப்போ நீ மாட்டி விட்டாலும் உயரத்தில் இருக்கேன் தெரியுமா, சீஃப் குக்கு நான் அப்படின்னு ஹீரோயின் கலக்கலா சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சீஃப் குக்கா, என்ன அடுப்புங்கரையில் சமைக்கிற வேலையா அப்படின்ட்டு அவன் நக்கலா கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரியான காண்டில் இருக்கா. இப்போ இது வேற நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னே ஒன்று கேள்விப்பட்டேன், உன்னோட அசிஸ்டன்ட் எப்படி இருக்கா, பரவாயில்லையா அப்படின்ட்டு இருக்கா.
அப்புறம் தான் இவனுக்கு அந்த சொல்லியிருப்பாள் சிட்டு அவள் இவனை காப்பாற்றிட்டான் அப்படின்ட்டு அது ஞாபகம் வருது. ஆமாம், அன்றைக்கி வேறு எதுனா லேடியை கீது அங்கே பார்த்தியா, யார் அதை பண்ணாங்கன்னு இது உனக்கு தெரியுமா, அவளை தள்ளி விட்டதுன்ட்ருக்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் ஞாபகமே இல்லை. பட் அவங்க பார்க்க கோட் லேடி மாதிரி இருந்தாங்கன்னு இவளுக்கு ஆச்சரியம். கோட் லேடியெல்லாம் அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களான்ட்டு. நீ எதுக்கோ அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வச்சுக்கோ, அதுதான் உங்கள் 2 பேத்துக்கு நல்லது. நான் வரேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் வித்தையை காட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இந்த அரண்மனையில் யாருமே நார்மலாக இருக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு லுக்க விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கான். என்னன்னா இன்னைக்கு சிட்டு கீழே விழுந்திருப்பாள், இவன் போய் காப்பாற்றிருப்பான். பட் அதுக்கப்புறமா அந்த ஊசி ஒன்று இருந்திருக்கும், அதை வச்சு தான் அவளை தாக்கியிருப்பாங்க. அந்த கொண்டையை இவன் ஏதோ ஒன்று கையில் வச்சிருப்பான். அந்த 2 மேட்ச் ஆகும்போது கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபிட் ஆகிடுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவனோட தங்கச்சி சின்ன பொண்ணையாக இருக்கும்போது அரண்மனைக்கு வாழலான்ட்டு சொல்லிட்டு ஆசையாக போயிருக்கோம். பட் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவே செத்து போய் தான் வந்திருக்கும். இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான், இன்னும் நீ அவ்வளோ ஆசையாக பொண்ணு இப்படி வந்திருக்கேன்னு. பட் கடைசியாக அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா சாகும்போது ஏதோ ஒரு ஊசியாட்ட கையில் வச்சிருக்கோம், அந்த ஊசி தான் இது. இப்போ அந்த 2 கரெக்டாக போட்டு பார்க்கும்போது மேட்ச் ஆயிருக்கும். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சு அந்த தங்கச்சி கொண்டவன் இங்கே தான் இருக்கான்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காங்கில் அன்னைக்கு உன்னை பார்த்தான்ல, வேற யாருக்கும் தெரியாதுலன்னு ஜூனியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். புதுசாக அவன் ஹீரோயின்காகலாம் சண்டை போட வந்திருக்கானா, அவனுக்கு மேலே ஏதோ ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன். மேபி அவனுக்கு ஹீரோயினை கூட பிடிச்சிருக்கலன்னு எல்லாம் காங்கிலி ஹீரோயினை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு திடீர்னு ஹீரோயின் விஷயத்துலலாம் தலையிடுறான்னு பாரு. அதுக்கப்புறம் அரசர்கிட்ட சொல்லு, நான் இந்த மாதிரி அவரை மீட் பண்ண வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அரசர்கிட்ட பேசணுன்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்க. அங்கே சன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய மெடல் கொண்டு வந்திருக்கான். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவாங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அரசர் இந்த சைனாக்கு போகிற பொருள் வர பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக போட்டிருப்பாங்களா. இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து டேக்ஸை குறைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்க. அரசருக்கு கோவம் வந்துருச்சு. ஏற்கனவே அவங்களோட பொருள்னால தான் நம்மளோட பொருளாக வியாபாரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கு, இதில் டேக்ஸை வேற குறைக்கணும்னா நம்ம நாடு எங்கே தான் போகிறதுன்ட்டு அவருக்கு சரியான கோவம். இந்த டைம் யார் வந்து சீஃப் வரா அங்கே நாட்டிலேருந்து அப்படிங்கும்போது தான் அவங்க யூன்ட்டு யாரோட சொல்கிறாங்க. யூன்னோனே ஷாக்கு அரசருக்கு. ஏற்கனவே அவனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா உமன்லேருந்து கொரியாலேருந்து சைனாக்கு அனுப்பிச்சி விடுற மாதிரி ஆயிருக்கும். அதுலேருந்து ஒரு சட்டம் கூட போட்டிருப்பாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் ஒப்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் அவன் தானே கண்டிப்பாக எதனா பிரச்சனை பண்ணுவான், அவன் எதுக்கு வரான்னு கொஞ்சம் டீப்பாக விசாரிங்கிற மாதிரி சன்னிக்கிட்ட சொல்லிக்கிட்டு அரசர் சரியான கடுப்பில் இருக்க. சன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும், நேற்று நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்ட்டு தயங்கிட்டே இருக்கான். அங்கே என்னது இல்லை அரசே என்ன மன்னிச்சிருங்க நான் சொல்லலை அப்படிங்கும்போது, அட பரவாயில்ல என்னென்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சீஃப் ராயல் கொக்கோ நீங்களும் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா சகையில் காமிச்சிட்டு இருக்க. அரசர் கேட்குமா கடுப்பாயிடுச்சு, என்னடா எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. நேற்று நான் நிறையா குடிச்சிட்டேன் அதனால தான், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவள் வெறும் குக்கு தான் அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா, அவங்களுக்கு எதனா பிடிக்கும்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசர் நான் ஏன் பண்ணணும்னு இருக்க, பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும், எதனா கிஃப்ட் கொடுத்தா தான் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கான். சரி அது எப்படி தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கும், நான் வேணா எதனா ஒன்று வாங்கி கொடுக்கட்டான் இருக்க. எதையோ ஒன்று வாங்கி கொடுக்கூடாது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், அப்போ தான் பொண்ணுங்க ஹாப்பியாக வாங்கன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்க. அரசர் அப்போ அவளுக்கு என்னதான் பிடிக்கும் எனக்கு எப்படி தெரியும்ன்றது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ண போகிறீங்க, அந்த சைனாக்காரன் வரக்கு யூ வரக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பண்ணுற இது பண்ணுற பிரம்மாண்டமாக வரப்பேற்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, கொரியாக்கோ சீனாக்கோ இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற காட்டி அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 200 கிலோ தங்கம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் தோற்று 8 ஆளுக்கு தூக்கிட்டு போடுவாங்க அந்த தங்கத்தங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அரசருக்குன்னா சரியான கோவம் வந்துருச்சு. என்னடா இதுன்ட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 200 கிலோ கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி 2 பேரும் கொடுக்கலாமா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்க. இவர் சரியான கடுப்பாயிட்டாரு. மக்கள் எல்லாம் சம்பாரிச்சு அவங்களோட வரி பணத்தை இந்த அரசன் கட்டுனா நம்ம இதுக்கு அவனுங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஓகே தான், அதுக்கடி இந்த அளவுக்கெல்லாம் இல்லை, இந்த அளவுக்குலாம் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோ சில்வர் இருக்குல்ல அதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு இருக்க. எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பும் வருது. நான் சொன்னது மட்டும் செய்யுங்க, எந்த ஒரு மக்களும் சரி யாரும் எனக்கு தேவையில்லை, நான் சொன்னதாக கட்டலைன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோ மட்டும் போதுன்ட்டு கட்டளை இட்டுட்டு வந்துட்டு இருக்க. அப்போ தான் அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி அரசர் ஒரு ஆள் அனுப்பியிருப்பார்ல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவன் கூட செத்துருப்பேன்னு சொன்னாங்களே, பட் இன்னைக்கு உயிரோடு நான் காட்டுக்குள்ளே பார்த்தேன், அவனை எடுத்துகிட்டு போய் நான் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சேன் அப்படிங்கும்போது நிஜமாலுமே அவன் உயிரோடையா இருக்கான்ட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் முழிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே ஆளை காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. அரசருக்கு என்னடான் இருக்கு, வேற யாரோ பின்னாடி இருக்காங்க, அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீ இன்னும் விசாரிச்சே ஆகணும், ஏன்னா அவனை கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் இருக்குது, 8 வருஷம் அவன் விசாரிச்சிருக்கான், அவனை போய் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீஃப் நினச்சிருக்கார்ல அவர் வந்து இந்த மாதிரி ஜூன் வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நான் யாரையுமே பார்க்க போகிறது இல்லைன்ட்டு அரசர் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் கேட்காம ஜூன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா, எப்படியோ அரசரை பார்க்க போகிறேன்ட்டு. அப்போ இவளோட கோட்லேடி பார்த்தீங்கன்னா கடகடன் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறா. இன்னைக்கு அரசர் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிற போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அரசர் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரா, ஏற்கனவே அரண்மனையில் ரூமர் போயிட்டுருக்கு சீஃப் குக்கோ அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு, இந்த அளவுக்கு அவள் அரசரை கொண்டு
கொண்டு வந்துட்டாரா, நான் சும்மா விட மாட்டேன்ட்டு இவ பழிவாங்க நினைச்சிட்டு இருக்க. அரசருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சின்ன வயசுல இழுத்துட்டு வந்திருப்பாங்க. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவங்க அம்மா கெஞ்சுவாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அவ்வளோ கொடுமையாக நடத்திருப்பாரு அவங்க அம்மாவை. பட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஃபுல்லாக அரசன்னா எப்படி இருக்கணும், குடும்பத்தை எல்லாத்தையுமே சேர்த்து வாழணும்ட்டு அவங்க அப்பாவை பற்றி அவ்வளோ நல்லதாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்து எங்கள் அம்மாவுக்கு யார் துரோகம் பண்ணியிருப்பான்ட்டு அரசர் அதே விஷயத்தையே நினச்சிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவர் எங்கே நடந்து வந்திருக்காங்கன்னா கிச்சன் இருக்குள்ள அங்கே வந்திருக்காங்க. அவருக்கு அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எதுக்கு இங்கே வந்தேங்கிற மாதிரி புரியுது. நடந்துக்கிட்டே இவர் இங்கே வந்துட்டாரு, எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு அவர் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க அம்மாவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே அரசருக்கு தோணும்ல. அதை நினச்சிக்கிட்டே இங்கே வந்துட்டேன், வேறு வழி இல்லை, நான் ஹீரோயினை இப்போ அவங்க அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டு போலன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சுயநினை வந்து அப்புறமா தான் அவர் திரும்பி அவரோட கூடாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தாலும் சரி அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவனை யாரும் தூக்கிட்டு போயிருப்பா, நான் அனுப்பிச்ச விஷயமும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனை யாரும் தூக்கிட்டு போயிருப்பான்ட்டு அரசருக்கு ஒரே தலையை பிச்சுக்கிற அளவுக்கு குழப்பமா இருக்கு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளியே யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாரதுன்னு பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு என்ன சமையல் வேணும் அப்படின்ட்டு கேட்க வந்திருக்காங்க. அரசர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே வேண்டாம், நான் பசிக்கவே இல்லைன்ட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இன்னைக்கு அரசர் சாப்பிடக்கூட இல்லையா, இப்படியெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹீரோயின் வேற இந்த கிஸ் அடிச்சு 2 நாள் தான் இருக்கு, நேற்று நைட்டு கூட இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க, இதை நான் அப்படியே சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணி அவன்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னா அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குமாமா. அப்போ நடக்கும்போது நான் என்னோட சாப்பாடை பொறுமையாடுறேன், ஹீரோயினுக்கு எப்படியும் நான் நோஸ் குட் கொடுக்க போகிறேன், அவளுக்கு அவளோட ரேஞ்சுன்னு நான் புரிய வைக்க போகிறேங்கிற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பிளானாக போட்டுட்டு ஹீரோயின் எப்படி அடுத்து விலைக்கு விடலான்னு போட்டுட்ருக்கேன், என்னோட ரேஞ்சை நான் அரசருக்கு புரிய வைக்க போகிறேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளானில் இருக்கா. இன்னொரு பக்கம் அரசரே சாப்பாடு வேண்டான்னு சொன்னது ஹீரோயினுக்கே ஆச்சரியம். ஏன்னா அவர் எப்போவுமே ஸ்கிப் பண்ண பண்ணாரு, எப்போச்சும் முக்கியமான இடத்துல தான் ஸ்கிப் பண்ணுவார். இன்னைக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒன்று அவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படிலாம் அவர் பண்ண மாட்டார், இருந்தாலும் நம்ம சமைப்போம், அவர் சாப்பிட்றதோ சாப்பிடாததோ அவர் இஷ்டம்ட்டு சமைச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கிச்சனில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜூனோட ஆள் இருப்பான்ல, அவன் ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா இது எப்படியாச்சும் ஹீரோயின் செய்கிற சாப்பாட்டில் கலந்துரு, ஏன்னா அப்போ மட்டும்தான் நீ சீஃப் குக் ஆக முடியும்ட்டு அவனுக்கு ஒரு ஆசை வார்த்தை கூட்டியிருப்பான். அவன் ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணலான்னு சுற்றிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா நல்லா வகை வகையாக சமைச்சு கொடுக்குறா. பட் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் சரி அரசர்கிட்ட இருந்து ஒரே பதில் தான் வருது, அவர் ஒரு வேளை சாப்பிடாம இல்லை, அப்படியே கிட்டத்தட்ட பல நாள் சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்கான்னு ஹீரோயினுக்கு புரியல. பட் அவளும் ஒவ்வொரு நாளும் அவளோட முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விதவிதமாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா வேண்டானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வெறுத்தே போயிடுச்சு, இருந்தாலும் முயற்சியை கைவிடலை. என்னதான் சின்ன மனுஷருக்கு ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறா, 2 நாட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. எப்படியோ இருந்தனா இன்னைக்கு இப்படி வந்து இங்கே இருந்துட்டேன் பாத்தியா, அரசரும் எங்கள் அப்பா மாதிரியே ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாருன்னா சாப்பிடாம எங்கள் அப்பா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக ஒரு பௌர்ணமியிலலாம் பார்க்கும்போது அவளுக்கு அரசர் தெரியுறாங்க. என்னடா இது, இவன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டான், அவன் சாப்பிடாம பசியில் இருப்பான்ட்டு எனக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு, அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்னட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளையே தேத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கே தெரியாமல் அரசரோட ஞாபகம் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அரசருக்கு கூட அப்படிதான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி ஊட்டி விட்டுருப்பா, அவங்க அம்மா அவளை சிம்பிள் பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்போ 2 நாள் அவளை சாப்பிடவும் இல்லை, அவன் ஞாபகமும் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை எனக்கு பசிக்குதுன்னு அவன் ஞாபகம் வருதா, இல்லை அவன் ஞாபகம் வரணுன்ட்டே பசிய ஆரம்பிக்குதான்ட்டு எனக்கு தெரியலன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மீலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காகவே சொல்லிடுறாங்க. நிலாவை பார்க்கும்போது கூட அவருக்கு அதான் தோணுது, எனக்கு தெரியல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை எதனால தான் எனக்கு பசிக்கதே ஸ்டார்ட் ஆயிருக்கான்ட்டு இப்போ நான் சாப்பிட வரேங்கிற மாதிரி அரசர் சொல்லிடுறாங்க. பல நாள் பட்டினி இருந்தவர் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு மட்டுமே சாப்பிடணும்னு சொல்றது அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதே மாதிரியே சாப்பாடும் வந்துருச்சு. வந்த உடனே அரசர் பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக சாப்பாடு கூட கவனிக்கல, ஹீரோயினை பார்த்துட்டு அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா எப்படி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவ்வளோ சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்க, ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படின்ட்டு அரசர் ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம் நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிடவே இல்லைல்ல, உங்களுக்காக தான் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி பாஸ்தாவோட சூப் கொண்டு வந்திருக்கேன் இருக்க. அவரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அவங்களும் பார்க்குறாங்க, வழக்கம் போல் சூப்பராக இருக்குது. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை பாராட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெய் மருந்து இவ்வளோ நாள் சிரிக்காமல் போடவ அரசரை பார்த்து அப்போ தான் சிரிச்சிட்டு இருக்கேன்ட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதை உடனே எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த டைம் எபிசோட் ரிலீஸ் ஆகலை, அதனால தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணல. பட் இனிமேல் கடகடன் டக்குன்னு நம்மளுக்கு வீடியோ வந்துடும். ஸோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.